நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சு கேட்டிருக்கீங்க இந்த உலக சமாதானத்துக்காக நாம் என்ன செய்யலாம்னு. 4 வரி ஹோப்போனோபோனோ பிரேயர். ஏற்கனவே நிறைய டைம் இதை பற்றி பேசியிருக்கேன். ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, ஐ லவ் யூ, ஐ தேங்க் யூ. சிம்பிளாக தமிழில் சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொல்கிறீங்களா? இந்த உலகத்தில் யார் எந்த தவறு செய்திருந்தாலும் சரி அதற்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். உலக மக்கள் அனைவரும் மன நிம்மதியோடவும் ஆரோக்கியத்தோடவும் செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு அடிக்கடி இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருங்க. நம்ம நிறைய பேர் இந்த வார்த்தைகளை பாசிட்டிவா பயன்படுத்தும் போது நிச்சயமா எனர்ஜி மாறும். சரியா? கோடான கோடி மக்கள் இருக்கோம் இல்லையா? எல்லாரும் சேர்ந்து சொல்லிட்டே இருக்கலாம், மாறும். ஒரே ஒரு வார் வந்தா எல்லாம் முடிஞ்சது, என்ன நடக்கும்னே தெரியாது. ஆனா இந்த நேரத்துல கூட போட்டிகள், பொறாமைகள் எதற்காக வேண்டாம். ஒரு வீடியோ பார்த்தேன். சுகபிரம்ம மகரிஷியோட சிலை இவ்வளோ அடியில தான் இருக்கணுமா, பெருசா இருக்கக்கூடாதான், சின்னதா இருக்கக்கூடாதான் அப்படின்னு சுகபிரம்ம மகரிஷியை எழுதி வச்சுட்டு போயிருக்காராம். புரிஞ்சுதா உங்களுக்கு? ரேகா வீடியோ போடுறதுக்கு முன்னாடி இதை பத்தி பேசியிருந்தா பரவாயில்ல, ரேகா வீடியோ போட்டதுக்கு அப்புறம் எதற்காக? சரி இருக்கட்டும், அதை நான் என்னோட ஆசீர்வாதமா தான் எடுத்துக்கிறேன். சுகபிரம்ம மகரிஷி அப்பவே எழுதி வச்சுட்டு போயிருக்காரு பாருங்க. ரேகா வருவாங்க, வீடியோ போடுவாங்க, சிலை அவங்க கிட்ட வாங்க போது இதெல்லாம் கேளுங்க அப்படின்னு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு எனக்கு. நீங்களும் மகிழ்ச்சியோடு இருங்க, எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கணும். லண்டனில் இருந்து நான் உங்கள் ரேகா, தி டாரட் குயின்.